கரூர் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒரே மேடையில் விவசாயம் பற்றி விவாதிக்க தயாரான்னு முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பினார். மேலும் செந்தில் பாலாஜியை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினதையும் முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி செந்தில் பாலாஜி பேசினதையும் திரையிட்டு காட்டி குற்றம் சாட்டினார். போய் போட்டு இது என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இல்லை தானியத்தில் எடுத்துகிட்டு போய் பாருங்க, காட்டுங்க ஸ்டாலின் என்னென்ன தானியம் சொன்னால் பரவாயில்ல. ஆனால் நான் பச்சை பை சொல்லுகின்ற, நான் பச்சை துண்டு போட்ட பச்சை பை சொல்லுகின்ற பழனிசாமின்னு சொல்றார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு மேடை போடுங்கள், நானும் பேசுகிறேன், நீங்களும் பேசுகிறீர்கள், யார் விவசாயம் என்பதை நிரூபணம் காட்டுகிறேன். சும்மா மேடையில் ஏறி பேசிட்டு போனா பத்தாது. மக்கள் எல்லாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், விவரம் தெரிந்த மக்கள். உங்களுடைய பொய்யான பேச்செல்லாம் எடுபடா. திரு ஸ்டாலின் அவர்களே, மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அவன் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா, ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர். புறம் பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் லட்சத்தில் ஒரு பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மற்றவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மற்றவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மற்றவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வரவேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. புறம் பேசும் இப்படி அவருடைய கட்சி தலைவர் எப்படி, அவருடைய செயல் வீரர் எப்படி என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொண்டா போதும். இப்ப ஸ்டாலின் அவரை புகழ்றார். எதுக்கு? கப்பம் கரெக்டா கட்டுறார். இவர்களெல்லாம் ஆட்சி செய்த அந்த நாடு தப்புங்களா? அந்த நாடு தப்புமா?